ஃபோட்டோஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ணன் டிடிஎஃப் வாசனா இல்லாமல் வாசனா மட்டும் சப்போர்ட் பண்ணுறேன். அண்ணன் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டுருக்காரு. இப்போ மற்ற ஹீரோஸ் பற்றி பேசும்போது சூப்பர் ஸ்டார் ஒவ்வொருத்தங்களை பற்றியும் ஒரு டேக்லைன் கொடுப்போம். ஆனால் இவர் சொன்னால் மட்டும் அண்ணன் அப்படின்னு பர்சனல் கனெக்ட் ஒன்று உருவாகுது இல்லை? நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்க்கலாம். இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? நான் ஓட்டிட்டு அப்பாவை தான் உட்காரல, ஆனாலுமே சின்ன வயசில் சும்மா ஓட்டுற மாதிரிலாம் உட்காந்துருக்கோம். ஆனால் அப்பாவை வச்சுட்டு ஒரு வாட்டி கூட ஓட்டி பார்த்தது கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்களா, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க பையன் பெரிய ஆளாக வருவான். எதை வச்சு சொன்னாங்கன்றா தெரில. அப்பா சொல்லிட்டே இருப்பாரா? அதுதான். ஓகே, எமோஷனல் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஆகும்ல. நல்ல ஒரு நண்பர் நம்ம வாழ்க்கையில் கிடைப்பாங்க. அது வரைக்கும் தேடிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா அடி விழுகும், அதுவும் தாங்கி தான் ஆகணும். பிஹைண்ட் டாக்கீஸ் அண்ட் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம் பிரசன்ஸ் டிடிஎஃப் வாசன் மீட் அண்ட் கிரீட். லொகேஷன் பார்ட்னர் எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஸ் ஃபர்னிச்சர்ஸ். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. சில ஃபோட்டோஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோம் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ அம்மா. ஃபஸ்ட்டு ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். இது அம்மா கூட போனது கோவிலுக்கு. ஏன்னா அம்மாவுக்கு கோவில் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆர்டர் ஆகிடுச்சு, அம்மா எங்கேயாவது ஃபாரின் போகலாம் அப்படிங்கும்போது, ஃபாரின்லாம் வேணாம் சாமி, நான் தோட்டத்தை எங்கேயும் வரமாட்டேன், கோவிலுக்கு மட்டும் கூப்பிட்டு போவோம். இந்தியாவில் இங்கே இருக்குது எல்லா இடத்துலையும் கோவிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி அப்போது அந்த டைமில் கோவிலுக்கு போன இது. ஓகே, அந்த டைமில் கோவிலுக்கு போனது. அம்மா எவ்வளோ முக்கியம் நம்ம லைஃப்ல? ஏன்னா என்ன கேள்வி? இல்லை அந்த கேள்வி இல்லை, நான் சொன்னது அம்மா முக்கியமானு கேட்கலங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போதும் சரி, நிறைய கோர்ட் கேஸ் நிறைய ப்ராப்ளம் வரும்போதும் சரி, அம்மா அந்த கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போனது இன்னும் அந்த வீடியோ வைரலாக இருக்கு. டிடிஎஃப் வாசனுக்கு அம்மானும் போது அந்த அளவுக்கு ஒரு அரவணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நேரங்கள்லாம் கூட இருந்தது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக ஆறுதலாக இருந்துச்சு? அப்பா தவறும் போது அம்மா தான் அதுக்கப்புறம் எல்லாம் என்னையும் பார்த்துக்கிட்டது, எங்கள் அக்காவையும் பார்த்துக்கிட்டது. ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து தோட்டத்தை பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது எப்படிங்க, அம்மா அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாமே அடங்கிடும். சூப்பர். நெக்ஸ்ட் ஃபோட்டோ ரொம்ப சூப்பரான ஒரு ஃபோட்டோ. அப்பா நடந்துருந்துருக்கணும், ஆனால் நடந்திருக்கல. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆக்சுவலி நான் ஓட்டிட்டு அப்பாவை தான் உட்காரல, ஆனாலுமே சின்ன வயசில் சும்மா ஓட்டுற மாதிரிலாம் உட்காந்துருக்கோம். ஆனால் அப்பாவை வச்சுட்டு ஒரு வாட்டி கூட ஓட்டி பார்த்தது கிடையாது. ஓகே, ஒரு வருத்தம். ரொம்ப தங்கமான மனிதர். பட் இன்னைக்கு டிடிஎஃப் எல்லாருக்குமே தெரியுது, டிடிஎஃப் ஹீரோ ஆகிட்டாரு. அப்பாவை மிஸ் பண்ணுறீங்களா? அப்பா இருந்து பார்த்துருக்கோம். என்ன கேள்வி இது? அப்பாவை மிஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? இல்லை, நம்ம எப்பவுமே ஜெயிக்கும் போது தான் அப்பாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ நினச்சி பார்க்கும்போது அவங்க பார்த்தா எப்படி இருக்குன்னு. இல்லை, ஜெயிக்கும் போது நான் அப்பாவை நினைக்கிறத விட லைஃப்பில் ஏதாவது ஒன்று அடிப்படுவோம். அப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இருந்திருந்தால் அது நடந்திருக்காதுன்னு தோணும். காரணம் வந்து அவர் ஒரு மாதிரி பயங்கர டேலண்டடான பர்சனுங்க. பயங்கர டேலண்டடான பர்சன். நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா 7th லீவில் தவறிட்டார். கரெக்டாக நான் 7th லீவில் இருக்க அப்போ தவறிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் ஹாஸ்பிட்டலில் பக்கம் தான் இருக்காங்க. அப்போது 7th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நம்ம கூட இருந்திருக்காரு. அதுவும் கூட இல்லை, நான் தனியாக இருப்பேன். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கும், கோயம்புத்தூர் இருக்கும், போயிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன டைம்லேயும் என்னை இவ்வளோ எஜுகேட் பண்ணியிருக்காங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக. எப்போ எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஏன்னா எனக்கு இந்த ஸ்கூல் இப்போ வந்து 6th முடிச்சு 7th போகிறோம், 5th முடிச்சு 6th போகிறோம்னா புது புக்காக இருக்கும். அந்த புது புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். புது புது பொம்மையாக இருக்கும், அதுக்கப்புறம் தர மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புக் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா ஓப்பனே பண்ண விட மாட்டார் லீவ் டைமில். காரணம் வந்து இது லீவ் டைம், என்ஜாய் பண்ணணும். ஆனால் ஸ்கூல் டைமில் விளையாட விட மாட்டார். எப்படின்னா ஓவர் ஃபன் அந்த மாதிரி. ஓகே, அந்த எந்த டைமில் எப்படி இருக்கணுமோ அந்த டைமில் அப்படி இருந்துக்கணும். இந்த மாதிரிலாம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி எங்கள் அப்பா பயங்கர டெரர். நம்ம அக்ரிகல்ச்சர் சைட்லாம் வந்துட்டாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எப்படி ஒரு எம்பையரே பில்ட் பண்ணி வச்சுருப்பார். புல்லட்டில் வருவார், தோட்டத்தில் இருக்கவங்களெல்லாம் சும்மா ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, எல்லாமே வேலை நடந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருப்பாங்க.
இதுவே டியூட்டிக்கு போன உடனே அங்கே ஹை அஃபீஷியல்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க. நான் சின்ன பையன் நான் பார்க்குறேன், அப்பா இங்கே அப்படி இருந்தார், இங்கே இப்படி இருக்கார், ஏன்னா அமைதியாக இருப்பார். கேட்கும்போது எங்கே எப்படி இருக்கணுமோ அங்கே அப்படி இருக்கணும் சாமி அப்படிம்பாங்க. இங்கே எவ்வளோ ஹை அஃபீஷியல்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அந்த அங்கே அப்படி இதாக இருந்து ஆகணும், இல்லைன்னா தோட்டத்து வேலை நடக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க வேலை செய்கிறவங்க கூட க்ளோஸாக பழகக்கூடாதுன்னு. அதை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். பட் ஈவன் தோ நல்லா பழகணும், பட் ஈவன் தான் அந்த ஒரு கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா பிஸ்னஸ் எல்லாமே போயிடும். அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அப்பா இருந்து தான் நிறைய அட்வைசஸ் கொடுத்துருப்பாரு. நிறைய சுச்சுவேஷன் இருந்துச்சா? இந்த சுச்சுவேஷனில் அப்பா இருந்திருக்கலாம்? நிறைய சுச்சுவேஷன் தான். கண்டிப்பாக. சூப்பர். நெக்ஸ்ட் ஃபோட்டோ. ஆனால் பயங்கர சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்களா, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க பையன் பெரிய ஆளாக வருவான். எதை வச்சு சொன்னாங்கன்றா தெரில. அப்பா சொல்லிட்டே இருப்பாரா, இவன் பெரிய ஆளாக வருவான், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்லுவாங்க. என்கிட்ட இப்படி ஒரு நாள் சொன்னதில்லை, ஆனால் விட்டு கொடுக்காம பேசியிருக்காரு. பட் நான் எங்கள் அப்பாவோட டிபெண்டன்சி தான் சின்ன வயசுலேருந்து. நான் சொல்லணும்னா எங்கள் அப்பாவோட டிபெண்டன்சியில் தான் என் வாழ்க்கை உருப்படும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அண்ணாவுக்கு வந்து போலீஸ் ஆகணுங்கிறது பிடிக்கும், எனக்கும் போலீஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அண்ணாவை போலீஸ் ஆக்கிடுவேன், ஆனால் என் பையனை ஆக்க மாட்டேன், அவன் முயற்சியால் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. எனக்கு அடிவயிரெலாம் ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாரு, நம்ம போலீஸ் ஆகிறது தான் ட்ரீமு, அப்பா அப்படி இப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி நம்மளை போலீஸ் ஆக்கிடுவாருன்னு பார்த்தா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க முன்னாடி அப்படி தான் சொல்லுவேன், அதை எப்படி அவனை விட்டு கொடுப்பேன், அதெல்லாம் நீ தான் ஆற அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் அப்பாவுக்கு ஹை அஃபீஷியலாக போக வைக்கணும்னு ஆசை. இது போலீஸ் ஆக வைக்கிறதுன்னு சொல்லல, லைஃப்லேயே பெருசாக ஆக வைக்கணும்னு ஆசை. அப்படி போலீஸ் ஆகிட்டா ஹை அஃபீஷியலாக போகணுன்னாங்கிறது ஆசை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான். ஓகே, எமோஷனல் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஆகும்ல. இந்த ஃபோட்டோ நிஜமாக இருந்திருக்கலாம் தான் தோணுது. அது நல்லா இருந்திருக்கும். அது இவ்வளோ பெரிய பையனாக இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்பா ஓட்டிட்டு பின்னாடி உட்காந்துட்டு ஜாலியாக இருந்திருக்கும். இந்த சமயத்துலலாம் முன்னாடி டேங்க் முன்னாடி உட்காந்துட்டு போயிட்டு இருந்திருப்போம், இப்போ பின்னாடி உட்காந்துட்டு போயிட்டு இருப்போம், நல்லா இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ. அஜீஷ் என்ன சொல்லணும், க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது அம்மாவை டக்குன்னு நீங்கள் கேட்கும்போது என்ன டெஃபினேஷன் கொடுக்க முடியலையோ அதே தான், ஃப்ரெண்ட், அவ்வளோதான். லைஃப்பில் ஃப்ரெண்டு, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் நாங்கள் அதான் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நாங்களே ஆசைப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதும் ஒரு தனி வீடியோவாக இருக்கட்டும், யாரையோ எங்கேயோ ஒரு வீடியோ போட்டிருந்தா கூட அந்த வீடியோக்கு பதில் வீடியோ போடுறதுலாம் இருக்குல்ல, எந்த ஃப்ரெண்டும் பண்ண மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு இருக்கான், ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா லாஸ்ட் மினிட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டு பேசுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உண்மையிலே இவரை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு கிடைக்கலன்ற ஃபீலை கொடுத்தாரு. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங்கை நிறைய பேருக்கு ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ஒர்க் போகிறவங்கலேருந்து இப்போ நம்ம கூட இருக்கிற எல்லா பசங்களுக்குமே அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைப்பாங்க. நல்ல ஒரு நண்பர் நம்ம வாழ்க்கையில் கிடைப்பாங்க. அது வரைக்கும் தேடிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா அடி விழுகும், அதுவும் தாங்கி தான் ஆகணும். பட் நல்ல ஒரு நண்பனை என்றைக்குமே லூஸ் பண்ணிடாதீங்க. நண்பன்னாலே நண்பன் தான், அதில் என்னடா கெட்ட நண்பன் நல்ல நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான், அந்த மாதிரி தான். கூட ரொம்ப உயிர் நண்பன். கூட இருக்கிறது அவர் நம்ம ஃப்ரெண்டு, அவரும் ஃப்ரெண்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ. அண்ணன். ஓகே, அதாவதுங்க எனக்கு என்னென்னா சில விஷயங்கள் பேசவே கூடாது, பட் ஈவன் தான் நம்ம அதை மீறி பேசுகிறோம். அது எதுக்காகன்னா நம்ம அவங்களுக்கு, அதாவது பர்சனலாக டிடிஎஃப் வாசனா இல்லாமல் பாசனா மட்டும் சப்போர்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஓட் கன்வர்ஷனோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் நம்ம இப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சி சார்பாக பேசியிருந்தா எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாறி இருந்திருக்கும். பட் ஈவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போராடும் பக்கம் வந்து இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் வந்து நீங்கள் விஜய் மாதிரி வருவீங்களா, அஜித் சார் மாதிரி வருவீங்களான்னு போது கீழே வந்து அவ்வளோ நெகட்டிவான கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம எதுவுமே சொல்லலை. டேய் நான் ஆறுன்னும் சொல்லலை, நான் எதுவுமே சொல்லலை, எங்கள் கம்பேர் பண்ணாதீங்க எங்கன்னு தான் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் ப்ளீஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டுருக்காரு, அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும். ஸோ அதனால் நம்மளும் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். யாராவது எதாவது சொன்னாலும் கொஞ்சம் நெகட்டிவாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் பேசணும். சரி, அதை அப்புறம் பார்த்துப்போம். ஓ அப்படியா? நிறைய பேச வேண்டியது இருக்குல்ல. ஓகே, அது ஓகே. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், வைரலான வீடியோ. அதில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் கேட்கும் போது
நானே வந்து எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. வாய்ப்பு இருக்கா? அதுதாங்க. நீங்க யாருக்குண்ணே ஓட்டு போட போறீங்க? நீங்க யாருக்குண்ணே? அப்படி கேட்டா எப்படிங்க? அந்த அந்த மாதிரி தான் நானும் கேட்க கூடாது. அந்த மாதிரி தான். அதனால நான் வேற மாதிரி கேட்டேன். ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, பர்சனலாகவே என்னோட ஒப்பீனியன் அப்போ அந்த வீடியோவில் சொன்னது தான் இப்போ சொல்கிறேன். ஒரு டைமும் எல்லாருக்கும் வாய்ப்பு தாங்க. அதில் தான் அதையே சொன்னேன். ஒரு வாட்டி அண்ணனுக்கு கொடுங்க, இன்னொரு வாட்டி நம்ம அண்ணனுக்கு கொடுங்க, இன்னொரு வாட்டி இந்த அண்ணனுக்கு கொடுங்க, இந்த வாட்டி அந்த அண்ணனுக்கு கொடுங்க. இதுதான் எப்பொழுதுமே சொல்கிறேன். மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேனே தவிர இந்த கட்சி வரக்கூடாது, இந்த கட்சி தான் வரணும் அப்படி நம்ம மீன் பண்ண கிடையாது. ஸோ எல்லா கட்சிகளுமே வரணும். எல்லாருமே வந்து பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம வந்து பார்த்துட்டுனா கொடுத்துட்டே இருக்கலாம். அப்படி தான் சொல்கிறோம். ஓகே. ஒரு வாட்டி நம்ம டிஎம்கே, ஒரு வாட்டி விஜய் என்ன, ஒரு வாட்டி சீமான் என்ன, ஒரு வாட்டி நம்ம டிஎம்கே, ஒரு வாட்டி நம்ம பிஜேபி. அது அப்போ தான் நமக்கு தெரியும் என்ன நடக்குது, எப்படி போகுது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு ஆளுமை திறன் இருக்கும். அந்த மாதிரி தான். ஓகே. ஆனால் அண்ணன்ற எடுத்தோடனே அண்ணன் அப்படி சொன்னீங்கல்ல. இப்போ மற்ற ஹீரோஸ் பற்றி பேசும்போது சூப்பர் ஸ்டார் ஒவ்வொருத்தங்களை பற்றியும் ஒரு டேக்லைன் கொடுப்போம். ஆனால் இவர் சொன்னால் மட்டும் அண்ணன் அப்படின்னு பர்சனல் கனெக்ட் ஒன்று உருவாகுது இல்லை? எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அண்ணன்ற அந்த பர்சனல் கனெக்ட் விஜயனா கூட? இல்லைங்க, அது எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு அஜித் சாரையும் பிடிக்கும், விஜய் சாரையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே ட்ராவல் ஆகி வந்தது தான். அதுவும் இல்லாமல் இவ்வளோ பேர் தயங்கக்கூடிய விஷயத்த அண்ணா செஞ்சிட்டாரு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். கட்ஸ் இருக்குல்ல அவ்வளோ. அப்போ நம்ம அண்ணனா தானே இருப்பாரு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்க்கலாம். இப்போ என்ன சொல்ல போறீங்க? அண்ணன் அண்ணன் ஆமாங்க. வாவ், எவ்வளோ ஒரு ஜென்டில்மேன். இப்போ கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்டில்மேனுங்கிற அவார்டு வாங்கியிருக்காரு சார். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிறைய கற்றுக்கணுங்க, நிறைய கற்றுக்கிட்டே இருக்கும். ஓகே, சூப்பர். ஆனால் எப்படி செம்ம இல்லைங்க. அவங்களோட ஒய்ஃபு நம்ம ஷாலின் மேடம் அவரோட ரேசிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க இன்னும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறது. இப்போ எவ்வளவோ பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போதும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. அதெல்லாம் நம்ம நிறைய இன்ஸ்பைர்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். செம்மையாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே, ஃபேமிலியாக பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது நிறைய விஷயங்கள் நம்ம எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா இடத்துலேருந்துமே எடுத்துக்கணும். அந்த மாதிரி அண்ணங்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணும். தேங்க்யூ பிரதர். எல்லாத்துக்கும் சூப்பராக வந்து பதில் சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு முக்கியமான செக்மெண்ட் இது. டிடிஎஃப் சம்பவங்கள் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் நாங்கள் வச்சுருக்கோம். நான் பதில் சொல்கிறேன்.